வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டு தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் மரபை மீறுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. 3 ஆண்டு காலமாக அபத்தமான குறையை எல்லாம் கூறி உரையை வாசிக்காமல் விதிகளை ஆளுநர் மீறியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறையாக திமுக ஆட்சியை பிடித்திருக்கிறது. 2026 7வது முறையும் ஆட்சியை பிடித்து விடியல் ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றங்காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள். சட்டப்பேரவையில் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். திமுக ஆட்சி அமைந்த போதே திராவிட மாடல் என சொன்னேன். ஆனால் திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு வயிறு எரிகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் அதிமுகவிற்கு இல்லை. அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிய தார்மீக உரிமை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களா மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை இந்தியாவில் பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் ஜிடிபி 5.4 இருந்து தற்பொழுது 9.21 உயர்ந்துள்ளது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம். பதிவு செஞ்சதுக்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு. இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாகியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் சாதனை. தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் நிறைவேறாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசின் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக துரோகம் இழைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன்.
பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். மாவட்டம் தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். வரும் ஆண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மூன்றாவது அறிவிப்பு, பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும். ₹3750 கோடி ரூபாயில் சாலைகள் விரிவாக்கம், புதிய சாலைகள் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. புதிய சாலைகள் அமைத்திடவும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் ₹3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் வழங்கிய திமுக, அதிமுக. சபாநாயகர் அலுவலகத்தில் இரு கட்சிகளின் சார்பிலும் ஆதாரங்கள் சமர்ப்பிப்பு. தமிழகத்தில் விரைவில் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள் இன்னும் வெளியாகவில்லை என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சந்திரகுமார் அறிவிப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தொகுதியை விட்டுக் கொடுப்பதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் எனவும் வேண்டுகோள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். விசிக கட்சி மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கு திருமாவளவனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. திருமாவளவனின் உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை எண்ணி பாராட்டுகிறேன் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 70 வழக்குகள் பதிவு. பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பெரியாரிய அமைப்புகள் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. பெரியார் குறித்த அத்துமீறிய விமர்சனங்களை தவிர்ப்பது சீமானின் எதிர்கால அரசியலுக்கு நல்லது. சனாதன சக்திகளுக்கு துணை போகும் வகையில் சீமானின் விமர்சனம் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. விடிய விடிய நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம். 2வது நாளாக இன்றும் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதில் பொதுச் செயலாளர் புஸ்னி ஆனந்த் தீவிரம். பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விமான கட்டணங்கள் பன்மடங்கு அதிகரிப்பு.
சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். பொங்கல் பண்டிகை முதல் நாளில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 1,87,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். 2,64,000 முன்பதிவு செய்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியீடு. 2024ஆம் ஆண்டில் 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். சங்கு வளையல்கள், பெரிய கண்ணாடி, மணி உள்ளிட்டவை கண்டெடுப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் ஆட்டு சந்தையில் 1.5 கோடிக்கு விற்பனையான ஆடுகள். போதிய அளவு வியாபாரிகள் வராததால் விற்பனை மந்தமாக நடைபெற்றதாக தகவல். தென்காசி குற்றால அருவிகளில் அலைமோதும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். அருவிகளில் சீராக விழும் தண்ணீரில் உற்சாக குளியல். தவறுகள் தவிர்க்க முடியாதது, நானும் கூட நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன். நான் சாதாரண மனிதன்தான், கடவுள் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி ஓபன் டாக். மகர விளக்கு சீசனை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடந்த 11 நாட்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலை சுவாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பனுக்கு தங்கத்தாலான வில்லம்பை வழங்கிய தெலங்கானா மாநில பக்தர். தனது மகன் மருத்துவராக வேண்டும் என்ற வேண்டுதல் நிறைவேறியதால் காணிக்கை அளித்ததாக பேட்டி. Ayyappa Darshan, we get Lord Ayyappa to a very small gift to Ayyappa. My son is a MBBS second year completed in Gandhi Medical College. The Ayyappa Lord will be gifted to me and my wife a very good son. And சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான வீரர்கள் பட்டியலை சமர்ப்பிக்க சர்வதேச கிரிக்கெட் வாரியத்திடம் பிசிசிஐ 1 வாரம் அவகாசம் கோர உள்ளதாக தகவல். ஸ்குவாடை சமர்ப்பிக்க நாளையே கடைசி தேதியாக இருக்கும் நிலையில் பார்டர் கவாஸ்கர் பணிகளை காரணம் காட்டி நீட்டிப்பு கோர முடிவு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுகிறாரா இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா? ஜெர்ரி புகைப்படத்துடன் கூடிய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியால் ரசிகர்கள் குழப்பம். தனது உழைப்பை சுரண்டி லாபம் பார்த்ததாக குற்றம் சாட்டிய நடிகர் தனுஷை குத்திக்காட்டி பேசினாரா நயன்தாரா? உண்மையும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் என பேச்சு. நடிகை கமலா காமேஷ் உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார். சம்சாரம் அது மின்சாரம், கடலோர கவிதைகள் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார்.